அடிக்காம அழுவுற பொம்பளையும் இடிக்காம பெய்யற மழையையும் நம்ப முடியாது. இது யாரு சொல்லி கொடுத்த இந்த பொன்மொழின்னு எனக்கு புரியல. அடிக்கவே இல்ல. சும்மா இறஞ்சு பேசின உடனேவே ஓன ஒப்பாரி வச்சு அழற பொம்பளையும் நம்ப கூடாது. இடி இடிக்காம திடீர்னு மழை பெய்யும் பார்த்திருக்கீங்களா? அது எத்தனை நேரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல அது நல்ல மழையா கெட்ட மழையான்னு தெரியாது. ஏன்னா கெட்ட மழைன்னா வெள்ளம் வர அளவுக்கு பெய்யலாம். இல்லை பிசுபிசுன்னு போகலாம். ஒன்னும் சொல்ல முடியாது. இந்த அடிக்காம அழுவுறால்ல அந்த மாமாலக்காரிய நம்பாத அப்படிங்கிறதுக்காக இது யாரோ ஆண் தான் எழுதி இருக்கணும். ஏன் அடிக்காம அழுகிற ஆணுன்னு சொல்லக்கூடாது? அப்படியே இல்ல அடிக்காம அழுவுற பொம்பளையையும் இடிக்காமல் பெய்கிற மழையையும் நம்பக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பழமொழி. ஒரு குடும்பம் உடையிறதுக்கு காரணமே அந்த வீட்டு மருமகளோட பேச்சு, கர்வம், கோபம், பிடிவாதம், இறுதியில் அவளோட தாய் வீடு. இது அஞ்சும் தான் அந்த குடும்பத்தை சுக்கு நூறா உடைக்கும்.